அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது எண்ணி 3 நாளில் நவம்பர் 30ஆம் தேதி அன்று அமாவாசை நிகழ்வானது நடைபெறுகிறதுங்க. ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தன்று அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்க போகின்றன. எனவேதான் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசையானது சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மிக வலுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாக அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷம் விலகி தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த அமாவாசை நாளில் மறந்தும் கூட சில காரியங்களை மேற்கொள்ளக்கூடாதுங்க. அப்படி செய்வதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். இந்த விரதத்தை எப்படி சரியான முறையில் மேற்கொள்வது, என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளக்கூடாது என்பதை பார்க்கும்போது இந்த தருணத்தில் இந்த மாதத்தில் நவ கிரக நிலைகளின் அமைப்பு அமாவாசை தினத்தன்று எப்படி உள்ளது என்பதை பார்த்தால் குரு தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார், சனி லாபத்தில் அமர்ந்திருக்கிறார், ராகு விரயத்தில் இருக்கிறார், கேது ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கிறார், ராசியின் அதிபதியான செவ்வாய் 4லும், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்திலும் வலம் வருகின்றன, சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த அமாவாசை தினத்தன்று இருக்கக்கூடிய வேளையில் முன்னோர் வழிபாட்டையும் அமாவாசை விரதத்தையும் கடைபிடிப்பதன் மூலம் எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். மனித வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்றால் பல்வேறு வகையான யோகங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் மனித வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் நீடிப்பதற்கு காரணம் பல்வேறு வகையான தோஷங்களாக பார்க்கப்படுதுங்க. அந்த தோஷங்களில் மிக முக்கியமான ஒன்றாக பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தின் காரணமாக குடும்பத்தில் பல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம். எனவேதான் அமாவாசை நாளில் விரதம் இருந்து தாகத்திற்கு உணவளித்தல் மற்றும் வாயிலா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தல், அதே சமயம் அன்றைய நாளில் அன்னதானம் வழங்குதல் போன்ற அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த அமாவாசை நாளில் சரியான முறையில் அதிகாலையில் எழுந்து நீராடி அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வது பல்வேறு வகையான புண்ணியங்கள் தங்களுடைய வாழ்வில் வளம் சேர்க்கக்கூடிய வகையில் அமையுங்க. அது மட்டுமல்லாது இந்த அமாவாசை விரதத்தை முன்னோர்கள் வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருப்பதும் கர்ம தோஷத்தையும் பித்ரு கர்மாவையும் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதால் தாய் வழியாக இருந்தாலும் சரி, தந்தை வழியாக இருந்தாலும் சரி, மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனாலும் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனாலும் அனுதினமும் எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. எனவேதான் இந்த அமாவாசை தேதி அன்று நிச்சயமாக விரதத்தையும் முன்னோர் வழிபாட்டையும் கடைபிடிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுங்க. குறிப்பாக திருமண தடைகள், குழந்தை பிறப்பதில் ஏற்படக்கூடிய தாமதம், வறுமையில் துவண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றம் கிடைத்தல், உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் உருவாகுதல், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுதல் என பல்வேறு வகையான நல்ல நிகழ்வுகளை கர்மதோஷம் நீங்கி கர்ம பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு மிக வலுவான முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றலை நம்மளுடைய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் மிக வலுவாக தங்களுடைய வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 12 அல்லது 13 அமாவாசை வந்தாலும் மகாலய, தை அமாவாசை போன்ற அமாவாசைகள் சிறப்பான அமாவாசை என்றாலும் கூட ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது பெரிய அளவிலான சங்கடங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து நிச்சயமாக விலக்குங்க. இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதே சமயம்
தாய் தந்தை இல்லாத பெண்கள் தன் சகோதரன் இருக்கும்போது இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது. அதே போன்று கணவர் இருக்கும்போது இந்த விரதத்தை பெண்கள் நிச்சயமாக கடைபிடிக்க கூடாதுங்க. மட்டுமல்லாது அன்றைய விரத சாப்பாட்டை சமைக்கக்கூடிய பெண்கள் பட்டினியாக இருந்து சமைக்கவும் கூடாது. எனவே கணவர் தாய் தந்தை இருக்கக்கூடிய பெண்கள் உடன் பிறந்த நபர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இந்த விரதத்தை இருக்கக்கூடாது. மற்றபடி தாய் தந்தை இல்லாத நபர்களோ தந்தை அல்லது தாய் இல்லாத நபர்களும் இந்த விரதத்தை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அதிலும் மேசராசிக்காரர்களுக்கு பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். சந்திரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே மிக முக்கியமான 2 கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிகாலையில் நீராடி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதத்தை முடித்ததற்கு பிறகு நிச்சயமாக காகத்திற்கு உணவளிக்க வேண்டுங்க. அன்றைய தினத்தில் வாயில்லாத ஜீவன்கள் அனைத்திற்குமே நீங்கள் உணவளிக்கலாம். அதைவிட கூடுதல் சிறப்பு, மற்றவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியையும் மேற்கொள்ளலாங்க. அப்படி செய்யும் போது மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பல மடங்கு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பித்ரு தோஷமும் நீங்கி நல்ல வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் கிடைக்குங்க. எனவே நவம்பர் 30ஆம் தேதியை தவற விட்டுவிட வேண்டாம். அந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் அன்றைய தினத்தில் செய்யக்கூடாத நிகழ்வாக பார்க்கப்படுவது நிச்சயமாக மாமிச உணவுகளை தவிர்ப்பது நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்குங்க. அது மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வீட்டின் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அனுதினமும் கோலம் போட்டாலும் இந்த அமாவாசை தினத்தன்று கோலம் போடுவதை தவிர்ப்பது முன்னோர்களுடைய வரவை தடை செய்யாமல் பல மகிழ்ச்சியும் இனிமையான செய்தியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. முன்னோர்களின் ரூபம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு மறக்காமல் தவறாமல் உணவு அன்றைய தினத்தில் வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி எதிர்பாராத ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நல்லவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த 30/11/2024 அன்று மிக சிறப்பாக உள்ளது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அமாவாசை விரதத்தை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான தடைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய திட்டங்கள் அதிரடியாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது மேலும் கூடுதல் சிறப்பான நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை.